ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழை மீன் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு வெந்தயம் தாளிக்க சேர்த்துக்கலாம். சோம்பு வெந்தயம் போடுறதுனால நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்பு மீன் குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வராது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக சேர்த்துக்கிறதுக்காக. ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்துருக்கேன். அதே போதும். நம்ம புளி சேர்த்துக்கிறதுனால ஒரு தக்காளி இருந்தால் போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்புல எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியுமே முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இப்போது உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் இருக்கிறதுனால நான் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா முன்னாடியே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கடைகளில் வைக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிவிட்டு இந்த காய்கறியை வேக விடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது கருவாடு சேர்த்துக்கலாம். நான் 2 வாழை மீன் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கருவாடு இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 2 கருவாடு போட்டாவே நல்லா மணமாக இருக்கும். அதே போதுமானதாக இருக்கும். புளி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் கடைசியாக வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழை மீன் கருவாட்டு கொடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி குக்கிங் டு ஆல்.